எபிசோட் 8. திருவேங்கடத்தில் சுந்தர சோழனை காண வேண்டும், அவரோடு பழக வேண்டும் என்பதற்காகவே அங்கேயே தங்கிவிடுகிறாள் பாண்டிய நாட்டு இளவரசி கார்குழலி. ஆனால் சுந்தர சோழன் இருக்கும் போர் பயிற்சி பட்டறையில் பெண்களுக்கு முற்றிலும் அனுமதி இல்லை. அங்கே எப்படி செல்வது என்று யோசித்து ஒரு யோசனையை தனக்கு சொல்லும்படி தோழி பிரியம்பதாவிடம் கேட்டுக்கொள்கிறாள் கார்குழலி. இதோ வருகிறேன் என்று சொன்ன பிரியம்பதா இதோ இப்போது வரை வந்து சேரவில்லை. காதலில் சிக்கியவர்களுக்கு பொழுது நீண்டிருக்கும் என்பதற்கிணங்க கார்குழலிக்கு பொழுதை எப்படி கழிப்பது என்று தெரியாமல் தவித்து வந்தாள். அப்போது அங்கேயே அவரது தந்தையால் உருவாக்கப்பட்டிருந்த நூலகத்திற்கு சென்று சிலப்பதிகாரத்தை வாசிக்க ஆரம்பித்தாள். அங்கே சுந்தரன் திடீரென தோன்றி அவளை வதைத்துக் கொண்டிருந்தான். வந்த சுந்தரனை கண்டு ஆனந்தித்த கார்குழலி தான் அங்கு ஒரு மண்டலம் தங்கியிருக்க போவதை கூறுகிறாள். அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போதே அங்கு சிவனேசன் வந்து சேர தன் கைகளில் இருந்த சிலப்பதிகாரத்தை வாசிப்பது போல் பாவனை செய்ய ஆரம்பித்தாள். சுந்தரா, இங்கென்ன செய்கிறாய்? நூலகத்தில் என்ன செய்வார்கள்? அப்போதுதான் கார்குழலியை கண்டது போல சிவனேசன், ஓ, நீ நூலகம் வந்ததன் காரணத்தை நான் அறிந்து கொண்டேன். எதையாவது பிதற்றாதே. விண்ணில் இரு மேகங்கள் மோதி மின்னல் உருவாகி மழை பொழிவது போல மண்ணில் இரு கண்கள் மோதி இதயம் உருகி காதல் மழை பொழியுமோ? சிவா, நூலகத்தில் பேசக்கூடாது. ஓ, இவ்வளவு நேரமும் தாங்கள் நூலகத்தில் எந்த நூலை வாசித்துக் கொண்டிருந்தீர்கள்? நான் தொல்காப்பிய நூலை தேடிக்கொண்டிருந்தேன். சரி சரி, அப்படியே தேடிக்கொண்டிரு. இளவரசி, தாங்கள் என்ன வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? சிலப்பதிகாரம். ஓ, ஏன் காளிதாசனின் நூல்கள் தங்களுக்கு பிடிக்காதா? அப்படி இல்லை, நான் வாசித்ததில்லை. இனி கிடைத்தால் வாசிப்பேன். காளிதாசனின் மேக சந்தேசம் வாசியுங்கள், மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சிவா, வா, நாம் சென்று விடுவோம். இரு, பாண்டிய நாட்டு இளவரசியிடம் சற்று நேரம் உரையாடிவிட்டு வருகிறேன். காளிதாசனின் மேக சந்தேசம் எதற்கு? ஆஹா, சுந்தரா, எதற்கு காளிதாசனின் மேக சந்தேசம் வாசிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். மன்னிக்க வேண்டும் சிவா, வா. யாராவது பார்த்து வேலாயுத சுவாமியிடம் கூறிவிட்டால் நாம் நம் கலைகளை முழுமையாக கற்றுக்கொள்ள முடியாது. பாதியிலேயே நமது நாட்டிற்கு திரும்ப வேண்டியிருக்கும். அது உனக்கு தெரியுமா? என்று கூறிக்கொண்டே சுந்தர சோழன் சிவனேசனை இழுத்து செல்கிறார். இருவரும் நகர்ந்த பின் மனம் நொந்து போய் அமர்ந்திருந்தாள் கார்குழலி. நல்ல சுவையான தின்பண்டங்களை கண்களில் காட்டிவிட்டு சாப்பிடக்கூடாது என்று பறித்து சென்றதை போல் உணர்ந்தாள் கார்குழலி. சுந்தரனின் பின் சென்ற மனதை இழுத்து நிறுத்தி சிலப்பதிகார வரிகளின் மேல் கண்களை செலுத்தினாள். அப்போது திடீரென்று சுந்தரன் அவளது கண்களின் முன் தோன்றி, நாம் பிறகு சந்திக்கலாம், எப்படி என்று நான் கூறுகிறேன், இப்போது வருகிறேன் என்று கார்குழலியின் பதிலுக்கு காத்திராமல் திரும்பவும் சென்று விட்டான். அதன் பின் அங்கிருந்து நூல் எதுவும் வாசிக்க இயலாது எழுந்து வெளியே வந்தாள் கார்குழலி. அப்போது அங்கே அவளது தோழி பிரியம்பதா வந்து சேர்ந்தாள். இளவரசி, நான் தங்களை எங்கெல்லாம் தேடுவது? ஒரு உபயம் கண்டு வருகிறேன் என்று சொல்லி சென்றவள் அல்லவா நீ? எப்போது சென்று எப்போது திரும்புகிறாய்? எங்கே சென்றாய்? யாரை கண்டு மயங்கி நின்றாய்? இளவரசி, தங்களுக்கு உண்டான காதல் நோய் எனக்கில்லை. சில விஷயங்களை செய்து முடிக்க நாடியாகிவிட்டது. அப்படி என்ன காரியங்களை நீ செய்து முடித்திருக்கிறாய்? தங்களை வேலாயுத சுவாமி அழைத்து வர சொல்லி இருக்கிறார். அவர் எங்கிருக்கிறார்? திருவேங்கடத்தில் தான். வாருங்கள், நாம் நமது மாளிகைக்கு சென்று நம்மை தயார்படுத்திக் கொண்டு அங்கே செல்வோம். எதற்காக அழைத்தார் என்று தெரிந்து கொள்வோம். சரி, ஆனால் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் நீ என்னை மடைமாற்றுகிறாய் என்று பேசிக்கொண்டே அவர்களது மாளிகை நோக்கி செல்கிறார்கள். அப்படி ஏதும் இல்லை. நீங்கள் கேட்டதை நான் எப்படி நிறைவேற்றுவது என்று வில்வ மரத்தடியினில் அமர்ந்து யோசித்து யோசித்து பார்த்தேன். ஒரு வழியும் கிடைக்காமல் தங்களை காண புறப்பட்டு வந்துவிட்டேன் என்று பிரியம்பதாவின் வார்த்தைகளை வேறு சமயம் இதே போல் கேட்டிருந்தால் கோபத்தில் கடுமையான வார்த்தைகளை உதிர்த்திருப்பாள். ஆனால் இன்று இருந்த மனநிலையில் அவள் என்ன சொல்கிறாள் என்று கூட அவள் புத்திக்கு உரைக்கவில்லை. முகத்தை கழுவிக்கொண்டு தனது கூந்தலையும் ஆடையையும் சீர் செய்து கொண்டு பிரியம்பதாவிற்காக காத்திருந்தாள் கார்குழலி. அவள் வந்த பாடில்லை. பிரியம்பதா, எவ்வளவு நேரம் காத்திருப்பது? விரைந்து வா. இதோ வந்துவிட்டேன் இளவரசி. நீதான் வந்து என்னை தயார் செய்ய வேண்டும். ஆனால் நானோ நொடிக்குள் தயாராகி இங்கே காத்து கொண்டிருக்கிறேன். நீயோ என்னை காக்க வைத்துக் கொண்டிருக்கிறாய். இளவரசி, மன்னிக்க வேண்டும், இதோ வந்து விடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே திரைச்சீலையின் பின்னிருந்து சட்டென மின்னல் போல் வெளிவந்தாள். நீ யாரை காண இப்படி சிங்காரித்துக் கொண்டிருக்கிறாய்? அது இளவரசியின் தோழி என்றால் அதில் ஒரு அழகு வேண்டாமா? பேசிக்கொண்டே அவர்களது மாளிகையிலிருந்து ஒரு தெருவிலிருந்து வேலாயுத சுவாமியின் குடிலுக்கு செல்கிறார்கள்.
நன்றாக பேச கற்றுக்கொண்டாய். இளவரசி, நாம் வந்துவிட்டோம். கார்குழலியும் பிரியம்பதாவும் அங்கிருந்த திண்ணையில் அமர்ந்தார்கள். உள்ளே இருந்து வந்த வேலாயுத சுவாமியின் சீடர்களில் ஒருவர், சற்று நேரம் காத்திருங்கள், குரு தியானத்தில் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு சென்றார். அப்போது ஒரு குதிரையின் குளம்படி ஓசை கேட்க அங்கே கார்குழலி திரும்பி பார்த்து மனதில் ஆச்சரியம் கொண்டாள். ஆம், அங்கு வந்திருந்தது சுந்தர சோழன் தான். ஏகடநாதா, நன்றி என்று மனதார கடவுளுக்கு நன்றி கூறினாள். குதிரையிலிருந்து ஆனாயசமாக கீழே இறங்கி குதிரையை அழைத்து கொண்டு போய் அருகே இருந்த மரத்தில் கட்டி வைத்துவிட்டு கார்குழலி அமர்ந்திருந்த திண்ணைக்கு எதிரே இருந்த திண்ணையில் சென்று சுந்தரர் அமர்ந்தார். மீண்டும் அதே சீடர் வெளியே வந்து கார்குழலியை காத்திருக்க சொன்னது போல் சுந்தரனையும் காத்திருக்க சொல்லிவிட்டு மீண்டும் உள்ளே சென்று விட்டார். பிரியம்பதா அங்கிருந்து மெதுவாக ஏதும் சொல்லாமல் கொள்ளாமல் நழுவிச் சென்றாள். இளவரசரும் இளவரசியும் அங்கே தனித்து விடப்பட்டனர். கார்குழலியின் மனது படபடவென்று அடித்துக் கொண்டது. சுந்தரனை ஏறெடுத்து பார்ப்பது அவளுக்கு முடியவே இல்லை. அன்னை மீனாட்சி சொக்கநாதரை கண்டபோது இப்படித்தான் தலை குனிந்து நின்றதாக திருவிளையாடல் புராணம் சொன்னது இப்போது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. ஆம், சொக்கநாதருக்கு சுந்தரேசன் என்ற பெயர், இவருக்கு சுந்தர சோழன் என்ற பெயர். அப்படி என்றால் நான் கார்குழலிக்கு ஏதேதோ நினைவுகள் அலைமோத அவளுக்கு சுவாசம் மிகவும் சிரமத்தை கொடுத்தது. சட்டென்று எழுந்த சுந்தரேசன் அங்கே வைக்கப்பட்டிருந்த பானையிலிருந்து சிறிது தண்ணீரை எடுத்து கொண்டு வந்தான். நான் பேயோ பூதமோ அல்ல, இதோ இந்த நீரை பருகுங்கள், தங்களது படபடப்பு சற்று அடங்கும் என்று சொன்னவனை இப்பொழுதும் நிமிர்ந்து பார்க்காமல் தண்ணீரை வாங்கி குடிக்க ஆரம்பித்தாள். அவள் வான் நோக்கி நீர் அருந்த சுந்தரனோ அவளது விழி நோக்கினான். சுந்தரன் மெல்ல அவளது அழகை பார்த்து கொண்டிருந்தான். பெரிதும் இல்லாத சிறிதும் இல்லாத அளவான நெற்றி, நீண்ட சற்றே பெரிதான விழிகள், எதிராளியை இழுத்து உள்ளே போட்டுக்கொண்டு விழுங்கிவிடும் ஆற்றல் படைத்த விழிகள், சிற்பி அளவாய் செதுக்கியது போன்ற நாசி, பிரம்மன் சிற்பக்கலையிலும் தேர்ந்தவன் போல ஓவியன் வரைந்து வைத்த இரு வரிகள் அவளது உதடுகளாய். அந்த இரு வரிகளும் பிரிந்து அதனுள் நீர் கொட்டி கொண்டிருக்கிறது. சட்டென்று இளவரசி இளவரசனின் கண்களை பார்க்க மனதிற்குள் மின்னல் வெட்ட வாயினில் ஊற்றிய நீர் அப்படியே குட்டையாய் தேங்கி நின்று விட்டது. தொண்டைக்குழி அடைத்துக் கொள்ள செய்வதறியாது தவித்தாள் கார்குழலி. அவளது தவிப்பினை உணர்ந்த சுந்தரனது இதழ்களில் புன்னகை அரும்பியது. அவளை அணைத்து அந்த தவிப்பை சீர் செய்ய ஆசை இருந்தது இளவனுக்கு. ஆனால் அதனை செய்யாமல் அவளை விட்டு விலகி எதிரிலிருந்த திண்ணையில் சென்று மீண்டும் அமர்ந்து கொண்டான். கார்குழலிக்கு இப்போதுதான் சுவாசம் சற்று சீரானது. வாயிலிருந்த தண்ணீரை மெதுவாக குடித்துவிட்டு மூச்சை இழுத்து விட்டாள். படபடப்பு சீரானது. மீண்டும் இளவரசனின் கண்களை காண ஆசைப்பட்டாள். ஆனால் வெட்கம் அவளை விடாமல் தடுத்தது. குவளையை அதன் இடத்தில் வைத்துவிட எழுந்தாள். கால்கள் குழைந்தன. எழுந்து இளவரசனின் அருகே சென்று அதனை வைக்க முற்பட்டாள். அப்போது ஸ்டோரி நெஸ்ட் எஃப்எம்ஐ சப்ஸ்கிரைப் செய்து மனதிற்கு பிடித்த கதைகளை தினமும் இலவசமாக கேளுங்கள்.